வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கச் செய்யும் திட்டங்களில் மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் செலவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று பீகார் மாநிலம் மோத்திஹாரி மற்றும் மேற்குவங்க மாநிலம் துர்காபூரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தும் வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் உரையாற்றினார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோர் இன்று மும்பையில் படைப்பு திறன்சார் தொழில்நுட்பங்களுக்கான நாட்டின் முதலாவது IICT உயர்கல்வி நிறுவனத்தை திறந்து வைத்தனர். உலகிலேயே 2வது பெரிய சாலை கட்டமைப்பு கொண்ட நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சாலை மற்றும் நெடுஞ்சாலைகள் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். புதுச்சேரியில் தமிழ் வளர்ச்சி சிறகம் இன்று காமராஜர் மணிமண்டபத்தில் சித்தர்கள் இலக்கிய மாநாட்டு ஆய்வரங்கை நடத்தியது. அமைச்சர் திரு திருமுருகன் தலைமையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம் சித்தர்கள் பற்றிய ஆய்வு கோவையை வெளியிட்டார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன், திரு ஜான்குமார் ஆகியோர் அதை பெற்றுக் கொண்டனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளி ஒருவருக்கு 2ஆம் தவணை உதவியாகவும் 12 பேருக்கு 3ஆம் தவணை உதவியாகவும் மொத்தம் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத் துறையில் ஆகமங்கள், பாறை ஓவியங்கள் பற்றிய 2 ஆராய்ச்சி மையங்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. இவ்விரு மையங்களிலும் ஓராண்டு முதுகலை பட்டய படிப்புகள் வழங்கப்படும் என துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.